அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட கடைசி டுட்டோரியலில் நம்ம வந்துட்டு ஆர்கிடெக்சரல் டெப்பில் வந்து ஒரு டோர், விண்டோ, அடுத்தது கம்பவுண்ட்ஸ் எப்படி நம்ம ஒரு குழம்பு யூஸ் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு இப்போ ஒரு பில்டிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்க வேண்டியது வந்துட்டு ஃப்ளோரும், ரூஃபும், சீலிங்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளோரை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளோர் ஒரு சின்ன பார்ட், சீலிங் ஒரு சின்ன பார்ட் வந்துட்டு அது ரெண்டையும் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பேசிக்காக வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அந்த வகையில் நான் வந்துட்டு ஆர்கிடெக்சர் டெப்பில் வந்துட்டு போர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, நான் இப்போ இந்த போர்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு மோடிஃபை டேப் பிளேஸ் போல்டுன்னு சொல்லி மோடிஃபை டேப் வரும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு ரூம் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு தேவையான நம்மளோட பிளானை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு போர்டையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி பேஸ் ஸ்லாப்பும் அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் நம்ம எப்படி கொடுப்போம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஸ்லாப்பை ஃப்ளோருக்கு வந்தோடனே ஃப்ளோரில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது பேஸ் ஸ்லாப்பை. நம்ம இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹை ஸ்லாப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் வந்து நம்மளுக்கு எலிவேஷன் வந்து ரெண்டு லெவல்ஸ் இருக்குது. 2 லெவல்ஸில் வந்துட்டு நம்ம இந்த 0 லெவலில் ஒரு ஃப்ளோர் கொடுக்கணும். அடுத்து வந்து நம்மளோட லெவல் 2ஓட பேஸ் லெவலில் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் ஒன்று கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு லெவல் 1க்கு வரேன். லெவல் 1க்கு வந்தவொடனே நீங்கள் பாருங்கள் வந்து நம்மளுக்கு இப்போ ஃப்ளோரை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஃப்ளோரோட கீழே இருக்கிற டைப் செலக்டரை பார்த்தோம்னு சொன்னால் இதில் 3 வகையான ஃப்ளோர் டைப்: ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல், ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரல், ஃப்ளோர் பை ஃபேஸ், அடுத்தது ஃப்ளோர் ஸ்லப்பேஜ்னு சொல்லி. இதில் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஆர்கிடெக்சரல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சரல் வந்துட்டு ஒரு ரைன்போஸ் பண்ணப்பட்ட ஃப்ளோர் ஸ்லப்புகள் எங்கே வருமோ அதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோரை யூஸ் பண்ணிப்போம். இது கொஞ்சம் அட்வான்டேஜ். இதை நம்ம அடுத்த வரப்போகிற டுட்டோரியலில் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. இதில் வந்து நான் இப்போ ஃப்ளோர் பை ஆர்கிடெக்சரில் செலக்ட் பண்ணுறேன். ஆர்கிடெக்சரை செலக்ட் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நார்மலாக எஸ் யூஸ்வல் வழக்கமாக வர மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்மளுக்கு டைப் செலக்டர் இருக்குது. டைப் செலக்டரை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஃப்ளோரை என்னென்ன கேட்டகரி என்னென்ன திக்னஸ் இருக்குதோ அத்தனையும் நம்மளுக்கு இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு இப்போ 150 எனக்கு ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த அடிஷனல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 200 தேவைப்படுதுன்னு சொன்னால் யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம் அந்த மாதிரி எடிட் டைப்புக்கு வந்தோடனே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்துட்டு வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரில் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஃபிகல்ட் செட்டிங். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளோரை ட்ரா பண்ணுறேன். ஃப்ளோரை ட்ரா பண்ணுறது நம்ம இங்கே மோடிஃபை டைப்பில் வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு லைன் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, அதே மாதிரி பிக் லைன் ஆப்ஷன் உண்டும், பிக் வால் ஆப்ஷன் உண்டும் இருக்குது. ஓகே, இந்த பிக் லைன் என்ன, பிக் வால் என்னன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் நான் லைனை யூஸ் பண்ணி இந்த வாலோட இன்னர் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதாக இப்போ பிக் லைனை பாருங்கள் அதே மாதிரி சேம் யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதால நான் அந்த பிக் லைனை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுவேன். எந்த லைனை நான் கிளிக் பண்ணேன்னா அங்கே லைன் கிரியேட் ஆகும். இந்த லைன் உங்களுக்கு கிளியராக காண கிடைக்காது. மேலே பார்த்தோம்னா தின் லைன் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு லைன் போல்ட் ஆகும். இப்போ இந்த வால் பிக் வால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லைன் கிரிப்பாகும். இது வந்துட்டு சேம் ஆப்ஜெக்ட் நம்மளோட வாலோட இன்னர் இல்லாட்டி அவுட்டரை எடுக்கும். அப்படி இது நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் தேவையான பக்கம். ஸோ நான் இப்போ இன்னரையே யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ நான் இப்படி 1 by 1 கிளிக் பண்ணுறேன். இது நம்மளுக்கு ஒரு டைம் வேஸ்ட். இப்போ பாருங்கள் இங்கே லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இதை நம்ம ஓகே பண்ணணும்னு சொன்னால் எனக்கு எக்ஸப்ட் பண்ணாது. ஸோ இது கட்டாயமாக வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்டாக இருக்கணும் நம்ம கீழே போகிறது. நம்ம ஆட்டோகேடில் H1 யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த லைனை வந்துட்டு ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட லெவல் 1ல் ஃப்ளோர் வந்துட்டு இது பாருங்கள் ஹைட் ஃப்ரம் ஆப்செட் இது வந்துட்டு இதை நான் 0க்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்மளுக்கு 0 லெவலில் இருக்கணும். இங்கே ஒரு சின்ன ட்ரபிள் இருக்குது. நம்ம ஓகே பண்ணோன்னா நம்மளுக்கு எரர் காமிக்கும். ஸோ நான் கண்டினியூ பண்ணிட்டு டிஆர் ஓகே பண்ணுறேன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு அது ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு ஃப்ளோர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இப்போ 3D போன உடனே பாருங்கள் 3D வியூவில் நம்மளுக்கு ஃப்ளோர் வந்துட்டு இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ள நம்மளுக்கு பேஸ் ஃப்ளோர் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, நம்மளுக்கு ஃப்ளோர் கிளியர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் தேவை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ஒரு எலிவேஷனுக்கு வந்துட்டு இதே ஃப்ளோரை நம்ம மேலேயும் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் எலிவேஷனில் பாருங்கள் ஃப்ளோர் நம்மளோட 0 லெவலில் வந்து மைனஸ் ஆகி போயிட்டுருக்குது. யூஸ்வலாக அது அப்படி தான் போயிட்டுருக்கும். இது உங்களுக்கு 0 லெவல்லையே வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளோரை செலக்ட் பண்ணி ஃப்ளோரோட திக்னஸ் வந்து 150. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஹைட் ஆப்செட் ஃப்ரம் 150 டைப் பண்ணிங்கன்னு சொன்னால்
அது உள்ளே போயிடும். இப்போ அந்த ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா அதை நான் வயர்ஃப்ரேம் வியூவுக்கு மாற்றிக்கிறேன். வயர்ஃப்ரேமை மாற்றின பாருங்க நம்மளோட ஃப்ளோர் வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. 150 நம்ம 0லேருந்து மேலே ஆப்செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதேவே யூஸ் பண்ணி நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரோட ஸ்லெப்பை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் லெவல் 2க்கு போகிறோம். லெவல் 2க்கு போனோன்னு நம்மளுக்கு இப்போ இந்த போலை செலக்ட் பண்ணிக்கலாம் பிடிக்கும் என்று சொன்னால் அது லெவல் 1ல் டிபெண்ட் ஆகிருக்கிறதால இப்போ நான் என்ன செய்யறேன், மறுபடியும் அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டு இப்போ எனக்கு ஃப்ளோரில் இருந்து ஒரு சின்ன எக்ஸ்டெண்ட் ஒன்று தேவை. போர்டில் இருந்து ஒரு ஃப்ளோரோட நம்மளுக்கு ஒரு சின்ன ஓவர் ஹேங்கிங் எக்ஸ்டெண்ட் ஒன்று தேவைன்னு சொன்னால் நான் இங்கே வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஓவர் ஹேங்கிங் தேவைன்னு சொல்லி 500 கொடுத்துட்டு இப்போ போலை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட லைன் வந்துட்டு 500 வெளியில் ஆப்செட் ஆகுது. இதை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை பாருங்கள், லைன் வந்து ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிக்குது. ஓகே, இப்போ நான் ஓகே பண்ணேன்னு சொன்னால் இந்த நம்மளோட ஹைலைட் ஆகிக்கிற வால்ஸ், இந்த வாலை வந்துட்டு நான் இந்த ஃப்ளோரோட அட்டாச் பண்ணவான்னு சொல்லி கேட்குது. நம்ம அட்டாச் பண்ண தான் வேணும். ஸோ எஸ்ஸை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஃப்ளோர் வந்துட்டு அட்டாச் ஆகிடும். ஓகே, பேசிக்காக நம்ம ஃப்ளோரில் வந்து டீப்பாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இவ்வளோ தான் நம்ம பேசிக்காக நம்ம ஒரு ப்ரொஜெக்டை யூஸ் பண்ணும்போது பேசிக்காக இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஓகே, நம்ம அடுத்த ப்ரொஜெக்ட் நம்ம போகும்போது அட்வான்ஸாக பார்த்துக்கிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன கிச்சனோட ஸ்லாப் ஒன்று தேவைப்படுது. இந்த இடத்துல ஒரு கிச்சனோட ஸ்லாப். ஸோ அந்த கிச்சனோட ஸ்லாப்புக்கு நம்ம இதே சேம் ஃப்ளோரை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா நம்ம லெவல் 1லேருந்து எவ்வளோ ஹைட் ஆப்செட்டில் இருக்கணும்னு சொல்லி இங்கே ஹைட் ஆப்செட் ஃப்ரம் டெல்லி இருக்குது. இதனால் 3 feet நம்மளோட லெவலில் வந்து வேண்டாம் 3 டைப் பண்ணி ஃபீட்டில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எம்எம் தெரியும்னு சொன்னால் நீங்கள் எம்எம் டைப் பண்ணிக்கலாம். 900 டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னா நம்மளோட லைனை யூஸ் பண்ணி ஸ்லப்பை எனக்கு தேவையான மாதிரி ட்ரோ பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்கே ட்ரோ பண்ணும்போது பாருங்கள் இப்போ எனக்கு இந்த ஸ்லப்போட வித்து தெரியாது. ஸோ நம்ம ட்ரோ பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டெம்பரரி டைமென்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வித்தை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 1.3 மீட்டரில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஒரு 800 வித்தை வந்து சொன்னால் 800 டைப் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்துட்டு ஸ்விங் ஆகிக்கும் 800. ஓகே, இந்த கோனர் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஃபில்லட் ஷேப்பில் தேவை. AutoCADல நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலாக வந்துட்டு எஃப்எண்டர் டைப் பண்ணி எவ்வளோ ரேடியஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம அதை செய்வோம். இங்கே வந்துட்டு 2 வகையில் செய்யலாம். இங்கே வந்து நம்ம சொன்ன பாருங்கள் ஃபில் ஆக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் வந்துட்டு இது தெரியாது. ஸோ நான் ஒரு இடத்துல டெம்பரரியாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணோன்னா ரேடியஸ் நம்மளுக்கு காமிக்குது. இது எனக்கு ஒரு 250ல் தேவைன்னு சொன்னால் 250 டைப் பண்ணோம்னு சொன்னால் 250க்கு ரேடியஸை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடியே ரேடியஸை செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மேலே நம்மளோட குயிக் ஆப்ஷன் பாரில் பார்த்தோம்னு சொன்னால் ரேடியஸ் காமிக்குது. இந்த ரேடியஸை நான் டிக் பண்ணுவோன்னே எனக்கு இந்த ரேடியஸை எடிட் பண்ணிக்கலாம். 250 இந்த கோனரை ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் கோனை பாருங்கள் 250க்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே பண்ணுவோன்னே இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லப் வந்துட்டு லெவல் 1லேருந்து 900 ஆப்செட்டில் இருக்குது. ஸோ நான் 3D போயிட்டு பார்க்குறேன். இப்போ எனக்கு உள்ளே இருக்கிற ஸ்லப்பை பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் டெம்பரரியாக வந்துட்டு ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணணுன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே ஹைட் இன் வியூன்னு சொல்லி இதில் வந்துட்டு நம்ம பாருங்கள் 3 டைப் இருக்குது. பை எலிமெண்ட், பை கேட்டகரி, பை ஃபீல்டர். இதில் நம்ம இப்போ இந்த ஸ்லப்பை மட்டும் நம்ம ஹைட் பண்ணணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணிக்கிற ஸ்லப்பை மட்டும் ஹைட் பண்ணணும்னு சொன்னால் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணணும். அடுத்தது இதே ஸ்லப் எங்கேயெல்லாம் நம்ம இந்த ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் ஹைட் ஆகணும்னு சொன்னால் பை கேட்டகரியை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்லப்பை மட்டும் ஹைட் பண்ணுறதால ஹைட் இன் வியூ எலிமெண்ட்ஸ் கொடுத்தோன்னே இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்லப்பு மட்டும் ஹைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்லப்பை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஹைடின் லைனுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது நம்மளோட ஸ்லப் 900 ஆப்செட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹைட் பண்ண ஃப்ளோரை திருப்பி நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ரிவீல் ஆப்ஷன் உண்டு. இங்கே ரிவீலோட ஐக்கன் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன லைட் போட்ட மாதிரி. இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஹைட் ஆகின ஃப்ளோர் வந்துட்டு ரெட் கலரில் காமிக்கும். மற்ற எல்லாம் பிளாக்லையும் ஹைட் எந்தெந்த ஆப்ஜெக்டெல்லாம் ஹைட் ஆகிருக்குதோ அதெல்லாம் ரெட் கலரில் காமிக்கும். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணி அன்ஹைடிங் வியூ எலிமெண்ட் பை எலிமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு அந்த எலிமெண்ட் மட்டும் அன்ஹைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரிவீலில் இருக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி பேக் ஆகிறோன்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு இதை மறுபடியும் கிளிக் பண்ணுற விட ரிவீல் வந்து பேக் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் டோக்கல் ரிவீல் ஹைட் இன் எலிமெண்ட் மூவ். இதில் வந்து நம்ம வெளியில் வந்துக்கலாம். ப்ரொஜெக்ட் சேவ் வைக்கிறது கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்லாப்பில் வந்துட்டு நம்ம இவ்வளோ தான் பேசிக்காக பார்க்க வேண்டியது.
ஓகே, இதே யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, நம்ம இந்த ஃப்ளோரில் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக இவ்வளோ விஷயம் இப்போதைக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. அடுத்து வந்துட்டு சீலிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், சீலிங் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் நம்ம எந்த டைப்பில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் சீலிங்கை வந்துட்டு செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள். அதே டைப் செலக்டாக நம்மளுக்கு ஒரு எந்த டைப் சீலிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு போயிட்டு எடிட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு தேவையான மாதிரி சீலிங்கை. ஓகே, இப்போ நான் சீலிங்கை செலக்ட் பண்ண மேலே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் சீலிங் ஆப்ஷன் உண்டு, ஸ்கெட்ச் சீலிங் ஆப்ஷன் உண்டு இருக்குது. இதில் நான் ஆட்டோமேட்டிக் சீலிங் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் இதில் பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், ஒரு இடம் ஒன்று ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி, ஒரு ஏரியா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அது உள்ள நான் மவுஸை கொண்டு வந்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ் ஆகிருக்கிற பவுண்ட்ரியை வந்துட்டு ட்ராக் பண்ணி காமிக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு சீலிங் வந்துடும். சீலிங் வரத்தோட சேர்த்து எனக்கு கீழே ஒரு எரர் நோட்டிஃபிகேஷன் வருது. இதில் மீனிங் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சீலிங்கை இந்த லெவலில் பார்த்துக்கே இல்லாது. என்ன ரீசன்ட்னா நம்மளோட வியூ ரேஞ்ச் வந்துட்டு போதாமல் இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த சீலிங்கை நான் பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்தோம்னு சொன்னால் ஃப்ளோர் பிளான் இருக்கிற மாதிரி சீலிங் பிளானில் வந்துட்டு லெவல் 1 நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு சீலிங் காமிக்கும். இது நான் என்ன கிரீட் செலக்ட் பண்ணணும், 600x600 கிரீட் செலக்ட் பண்ணதுனா எனக்கு 600x600. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா டிஐயை ப்ரெஸ் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 600x600 பை ஹொரிசான்டலையும் வெர்டிகலையும் வந்து 600x600 கிரீட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சீலிங்கை மட்டும் செலக்ட் பண்ணணும், ஆனால் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல மவுஸை ட்ராக் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்டெப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு சொன்னால் பாருங்கள் சீலிங்கை நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எனக்கு தேவைன்னு சொன்னால் 600/120 மாற்றிக்கலாம். ஓட்டோவாக பாருங்கள் 600/120 சீலிங் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மளோட சீலிங் கிரீட் செக்ரிகேஷனை வச்சு தான் நம்மளோட சீலிங் கோஆர்டினேஷன், சீலிங்கில் என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷனை பார்ப்போம். சீலிங்கை நான் செலக்ட் பண்ணி இப்போ டிலீட் பண்ணுறேன். லெவல் 1க்கு வந்துட்டு இப்போ சீலிங்கை நான் செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்கெட்ச் பை சீலிங். இதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணி எப்படி சீலிங் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம ஃப்ளோரை எப்படி ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்டாக ஸ்கெட்ச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் சீலிங்குக்கும் ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்டை நம்ம ஸ்கெட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் சீலிங் தேவைன்னு சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சீலிங் வந்துட்டு ஒரு லெவல்லையும் ஓகே பண்ணிவிட்டு இன்னொரு சீலிங் வந்துட்டு சொன்னால் டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் இந்த சீலிங் வந்து சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வந்து கட் பண்ணுறேன். ஸோ செக்ஷன் நம்ம கட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்துட்டு மேலே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு செக்ஷன் ஐக்கன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி செக்ஷன் நம்மளுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல ட்ரோ பண்ணிக்கலாம். ட்ரோ பண்ணிவிட்டு இந்த எரோமா கூட இந்த முன்னுக்கு இருக்கிற எட்ஜை வந்து நம்ம கிளிக் பண்ணுறதுனால செக்ஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ செக்ஷனில் பாருங்கள் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு சீலிங்கோட டீட்டெயில்ஸ் காமிக்குது. இதில் சீலிங்கோட டீட்டெயில் எனக்கு டீப்பாக பார்க்கறது தான் என்னோட தின் லைன் 1 லைக்கத்தோட இதை நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நம்மளுக்கு 2 வகையான சீலிங் வந்து. ஸோ இதை நான் எனக்கு தேவையான மாதிரி ஹைட் ஆப்செட் பண்ணிக்கிறேன் 2.8 மீட்டர். இந்த சீலிங் நமக்கு 2.8லையும் இந்த சீலிங் வந்து நமக்கு 2.6 சொன்னால் லிவிங் ரூமில் கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டில் தேவைன்னு சொன்னால் நீங்கள் 3 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கிச்சனில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம சீலிங் ஸ்கெட்ச் பண்ணி இப்படி ட்ரோ பண்ணுறதால நம்ம பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன் டெம்பரரியாக. பாருங்கள் நம்மளோட சீலிங் நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இதை நான் ஃபைனலுக்கு மாற்றிட்டு பாருங்கள் நம்மளுக்கு சீலிங்கை இங்கே காணக்கூடிய மாதிரி இது 2 எலிவேஷனில் சீலிங். இந்த இடத்த நம்ம சீலிங்கோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம டீப்பாக